வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வெளியே இருந்து நம்ம பண்றது ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னா உள்ள கண்டஸ்டன்டாவே இருந்துட்டு ப்ரிடிக்ட் பண்றது இருக்குல்ல. அதுல சில பேர் வந்து மாஸ்டர்ஸா இருப்பாங்க. இப்ப அதை பத்தி பார்ப்போம். அதோட சேர்த்து ஆமா பிஆர் வைக்கிறது ஓகே ஓகே அப்படின்னு ஒளரிட்டு இருக்கிறாங்க. பிஆரை பத்தி பேச்சு பார்த்தீங்கன்னா போன சீசன்ல லாஸ்ட் வீக்ல வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பிஆர் இந்த செட்டப் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிடிக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா போன சீசன்ல பிரதீப் பண்ணிருப்பான் பாருங்க ஒரு ப்ரிடிக்ஷன். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டாஸ்க்ல பிரதீப்பை வந்து குத்தி ஜெயிலுக்கு அனுப்பலாம், அதுதான் அவனுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த புள்ளி கேங்கை சேர்ந்தவர்கள். பிரதீப் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொசு மருந்து எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறான். எங்கடா போயிட்டு வர்றான் அப்படின்னு பார்த்தா இவங்க என்னதான் வந்து ஜெயிலுக்குள்ள அனுப்புவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நேராக அந்த ஜெயில் ரூம்குள்ள போயிட்டு இங்க வந்தா கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கொசு மருந்து அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான சீரியஸான ஒரு ஒரு பிளான் போடுற மாதிரி அவனை ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அஹெடா இருக்கிறது இல்ல. அதுதான் வந்து மாஸ்டர் ப்ரொஃபசர் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சீசன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ அவர் ப்ரிடிக்ட் பண்ணதெல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அவர் சாதாரணமா இவங்க கேம் ஆடலன்னு போதும் அவர் தான் எல்லாரையும் கேம் ஆட வச்சுட்டு இருக்கிறார். அப்படி உதாரணத்துக்கு அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ரயானை வந்து குத்தணும், இந்த கோவா கேங்கை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் 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 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ண. அப்படி ரயானை இவன் டார்கெட் பண்றானா அப்ப நான் ஜெஃப்ரியை தூக்கி அந்த பக்கம் போடுறேன் ரயானை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு ஜாக்லின் ஒரு பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறமா டாஸ்கே விளையாடாம ஏஞ்சல் வேஷம் எல்லாம் போட்டாங்க டெவிலா இருக்கும் போதும். ஸோ விஜய் சேதுபதி சார் வச்சு செய்வாரு. அருண், ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் பண்றது வந்து தப்பு. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா இரக்கம்னா என்னன்னு தெரியாத ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், டெவிலா பர்ஃபார்ம் பண்றவங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க டாஸ்க்குக்கே எதிராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜேஎஸ் வந்து வெளுப்பாரு அப்படின்னு முத்துக்குமரன் ஆல்ரெடி சொன்னா அப்படி தர்ஷிகா கிட்ட. அதுதான் வீக்கெண்ட்லயும் நடந்துச்சு. இப்போ நாமினேஷன்ல இங்க எல்லாம் பட்ட பேர் கொடுக்குறாங்க. ஜெஃப்ரி போயிட்டு சௌந்தர்யா ரயானை வந்து குத்துறான். கோவா கேங்ல தான் இருந்தான். வீக்கெண்ட் எஃபெக்டால பார்த்தீங்கன்னா அவன் குத்திட்டு ஓமை ராஜா இங்கே வந்து இம்சை ராணி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு முத்துக்குமரன் சொல்றாரு இங்க வந்து ஒரே ஆள் தான் வந்து இந்த ரெண்டு பேரையும் குத்தி இருக்கிறான், அந்த பக்கம் ஊமை ராஜா இந்த பக்கம் இம்சை ராணி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு. கரெக்டா அதான் நடந்துச்சு. இந்த ஃபேக்டரி டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா எப்படியும் உடைப்பாளர்கள் சைட்ல இருந்து அருண், பவித்ரா இவங்க ரெண்டு பேரை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசுறான். அவங்க ரெண்டு பேரை தான் வந்து அங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது முத்துக்குமரன் பண்றது. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குல்ல, போன சீசன்ல கம்பேர் பண்ணதுனால போன சீசன்ல ஒரு கோமாளி இருந்தாரு, அவர் தான் விஷ்ணு. அவருக்கு பச்சோந்தி அப்படின்லாம் டைட்டில்லாம் வேற கொடுத்தாங்க. அவர் தன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டு இருப்பாரு. வீக்கெண்ட்ல கமல் சார் வந்து ட்ரோல் பண்ணிட்டு போவாரு. அந்த மாதிரி இங்க சம்மந்தம் இல்லாம ப்ரிடிக்ட் பண்றது இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம டப்பா அருண் தான். ஏன்னா இவர் வந்து பயங்கரமா மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா முத்துக்குமரனால தான் சாச்சனா வந்து வெளியே போனாங்களாம். முத்துக்குமரன் கூட அவங்க பேசிட்டு இருந்தாங்களே, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களே வந்து விஷால் கிட்ட போயிட்டுல அழுதுட்டுலாம் இருந்தாங்க. நான் உங்க டீமை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, உங்க கூட தான் சேரணும்னு வர்றேன், ஆனா வந்து நீங்க என்ன சேர்த்துக்க மாட்டீங்க, அதனால வேற வழி இல்லாததுனால நான் முத்துக்குமரன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், மஞ்சரி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், ஆனந்தி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. அப்படி இவங்க முத்துக்குமரன் கூட வரும்போது தான் அவங்க கேமை பத்தி சென்சிபிளா பேச ஆரம்பிச்சாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் விஷால் கூட தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா விஷால் கூட இருந்ததுனால தான் போனாங்கன்னு சொல்லுவானா அந்த டப்பா. முத்துக்குமரன் கூட இருந்ததுனால தான் சாச்சனா வெளியே போயிட்டாங்களாம். பெரிய நெகட்டிவிட்டியோட வெளியே போக வேண்டிய சாச்சனா இவ்வளோ பாசிட்டிவா வெளியே போனது காரணமே முத்துக்குமரன் தான். இதுதான் நடக்கிறது. ஆனா அதை டோட்டலா கான்ட்ராஸ்டா டப்பா மாதிரி டப்பாவா புரிஞ்சுக்கிறாருல நம்ம டப்பா. இப்போ உல்டாவா புரிஞ்சுக்கிறாருல இவர். என்ன சொல்றது, இது கோமாளித்தனம் தானே இது. இந்த கோமாளித்தனத்தை பண்ணிட்டு இதை வேற பெருமையா ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. அப்படி இதுல ராணவை எச்சரிக்கிறாராமா இவரு. ஏய் முத்துக்குமரன் கூட சேராத, சாச்சனாக்கு என்னாச்சு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் போயிட்டு இது தப்புடா, அப்படி பண்ணாதடா, நீ அவனை ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற, அது தப்பு, நீ பேசின விஷயமே தப்பு, நீ பேசினது தப்புன்னு சொல்ல, நீ பேசின விஷயமே தப்புடா, அப்படி பண்ணாதடா அப்படின்னு சொன்னா ஓகே நான் மாத்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்றா. அப்படி அது மாறாது அந்த பீஸ். இதுவரை மாறினதும் இல்லைல்ல. ஜூஸ் குமாருக்கு என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம்ல. இவரை நம்பி காலில் ஊழ்ந்து கதறி நீங்க என் குரு, எனக்காக விளையாட போறீங்க,
நீங்க வந்து ராமர் அப்படின்ற மாதிரியான ஸ்தானத்துல இருந்தா நான் வந்து அனுமான் மாதிரி நான் உங்களை லவ் பண்றேன் நேசிக்கிறேன் அப்படின்லாம் காலில் ஊந்து கதர்னால முதுகுல குத்துன ஆள் டப்பா. இவர் வந்து சொல்ற அப்படி சாச்சனா வெளியே போறது காரணம் முத்துவான். ராணவ வந்து போன வாரங்கள்ல அதான் இந்த வாரத்திலேயும் தொழிலாளர் இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவருக்கு தானே டப்பா அடிச்சிட்டு இருந்தா அப்படி. அப்ப ராணுவ எச்சரிக்கணும் அப்படின்னா டேய் டப்பா கூட சேராதரா, டப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதரா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இங்க டப்பாவே வந்து முத்துமுருகன் கூட சேராத அப்படின்னு சொல்றதெல்லாம் காமெடி இல்ல, கோமாளித்தனத்தின் உச்சம் இல்ல அது. அந்த உச்சத்தை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிஆர் மேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா பிஆர் அதாவது சத்யா ஜெஃப்ரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க அருண் இருக்கிற அப்படி, ரஞ்சித் இருக்கிற அப்படி. ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருக்கான் ப்ரிப்பேர்டா வந்துட்டோம் வந்து பண்றோம்லாம் சொல்றாங்க. இங்க டாஸ்கே புதுசா வைக்கும் போது எப்படி ப்ரிப்பேரா வந்து என்ன பண்ண முடியும், இங்க வந்து என்னதான் நீங்க ப்ரிப்பேரா வந்தாலும் அங்க நீங்க பண்றது தான் விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப வந்து சத்யா வந்து சொல்ற அப்படி, டேய் அவன் பயங்கரமா வந்து டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி, ராணுவ பத்தி சொல்லும் போது. அப்ப வந்து அருண் வந்து கேக்குற அப்படி, என்ன டீம் அப்படின்னு. பிஆர் டீமு. ஓ பிஆரா, என்னை பொறுத்த வரையும் பிஆர் வைக்கிறதுலாம் தப்பில்லை அப்படின்லாம் அருண் சொல்றா அப்படி. விளையாட வந்திருக்கிறானா வரட்டும் அப்படிங்கிற அப்படி. ஏன் இதை சொல்ற அப்படி, ஏன்னா நீயும் செட் பண்ணிட்டு வந்திருக்கிற அதானே. அங்க பிஆர் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து நோண்டுருவாங்க, இங்க இவருடைய குடுமி மாட்டிக்கும் அப்படின்னு அதுக்கு முட்டு கொடுக்க வர அப்படி. பிஆர் செட் பண்றது ஓகேவா, டப்பா அவரா வந்து வாண்டடா உலர் இருக்கிற அப்படி. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சித் அவரும் ஆமாமா அது தப்பில்லை அப்படிங்கிறாரு. யோ மிலிட்ரி நீயுமாயா, அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து ஓட்டிட்டீங்கறியா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அவரும் சொல்ற அப்படி. இந்த பக்கம் சத்யா வந்து எங்கிட்ட காசு இல்லை அப்படின்லாம் சொல்லிருக்கு அப்படி. இதுக்கெல்லாம் உன் மேல பரிதாபப்பட முடியாதுப்பா. பிஆர் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதுறாங்கல்ல, அவங்கள போலக தான் போறாங்க மக்கள். அந்த லிஸ்ட்ல நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குப்பா அப்படின்னு தான் சொல்லணும். பிளே வந்து ஒழுங்கா இருந்திருந்தா சத்யாவுக்கு இந்த பிஆர்லாம் தேவையே இல்லை. மக்கள் தான் பிஆர். மக்கள் ஆர்கானிக்கா அவங்க வந்துருவாங்க, பிஆர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே ப்ளே பண்ணல, ப்ளே பண்ணாமல் இதெல்லாம் வந்து ஒரு நொட்டையா சொல்லக்கூடாது. நிச்சயமா பிஆர் வச்சு உருட்டுற உருட்டுகளுக்கு அடி விழுந்துன்னு தான் இருக்குது, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குப்பா அப்படின்னு தான் நம்ம சத்யாவுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. தெரியல இப்போ சத்யா சொல்றதை வச்சு சொல்றோம், இல்லை அவர் கூட வச்சுக்கிட்டு அப்படியே நல்ல ஒரு மாதிரி உருட்டலாம். நீங்க அங்க மட்டும் சொல்லுங்க. இன்னொரு இடத்துல இப்போ நாம டைரக்ட் நாமினேஷன்ல ராணவ குத்தி இருக்கிறாங்க. அப்ப பிக் பாஸ் அங்க விஷால்லாம் வந்து கலாச்சிட்டு இருக்கிறாங்க, அடுத்த வாரம் நீ வந்து வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப பிக் பாஸ் வந்து சொல்றாரு டைரக்டா, நீங்க நாமினேட் பண்ணப்பட்டிருக்கீங்க ராணவ், மக்கள் உங்களை சேவ் பண்றதும் இல்ல வீட்டுக்கு அனுப்புறதும் உங்க கையில தான் இருக்கு, நீங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் போது மைக்கை இப்படி கையில பிடிச்சிக்கிட்டு சத்யா அங்கேயே சொல்றாரு, அந்த பிளாஸ்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல சோஃபால, அங்கேயே சொல்றா அப்படி, பாஸ் இவன் வெளில வெயிட்டா செட் பண்ணிட்டு வந்திருக்கிறான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவன்லாம் எப்படி இருக்கிறான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நீ மிக்சர் வேலை பார்த்துட்டு இருக்கிற, அவன் பண்ற வேலை கூட நீ பார்க்க மாட்டீ. அவன் இரிட்டேட் பண்றான், டப்பாக முட்டு கொடுத்துட்டு இருந்தான், இதெல்லாம் பண்ணான். ஆனாலும் உள்ள ஏதோ ஒன்று பண்றான், ஏதோ ப்ரமோல இடம் பிடிக்கிறதுக்கு கண்டென்ட் பண்ற மாதிரி. அந்த பக்கம் சௌந்தர்யா பண்ணா, இவன் சௌந்தர்யாவுடைய இன்னொரு வருஷனா இருக்கான், இவன் பண்ணிடுறான். அதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களே சத்யா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சத்யா திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படி, பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு. அதே அருண் செட் பண்ணிட்டு இருக்கான்னு அருணுக்கும் சொல்ல வேண்டியது தானே. இல்லை ரஞ்சித் வந்து ஆமா தப்பில்லைனாரு, அங்கே சொல்ல வேண்டியது தானே. அங்கெல்லாம் சொல்லாமல் இங்கே மட்டும் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த டீமில் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்படி தான் தோணும். பிஆர் செட் பண்ணிட்டு வந்துட்டு மட்டுமே அப்படியெல்லாம் போயிட முடியாது. ஆனால் இப்போவே பேச ஆரம்பித்தாங்க, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் உண்மையை உளர போகிறாங்கன்னு தெரில. நிறைய உண்மைகளை உளர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் என்னெல்லாம் உளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.